தைரியம் வரும் தெரியுமா? யாருக்கு இந்த தைரியம் வரும் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் ஜெபத்தில் நிலைத்து இருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்கு போய் நிற்கிறானோ, அவனுக்கு தான் இப்படிப்பட்ட தைரியங்கள் இன்றைக்கும் இருக்குங்க. இன்றைக்கும் தைரியமுள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல நேரங்களில் தெரிவதில்லை. தேவனோட காரியத்துக்காக தன்னோட அரசாங்க வேலையை தூக்கி போட்ட நபர்கள் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க நான் சொல்கிறபடி அவங்க செய்யலை. எனக்கு ஒரு 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 அண்ணனை தெரியும். அவர் பெரிய ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய ஒரு அரச ஆஃபீஸராக இருந்தார். அவர் தான் ஒரு ஹெட் ஆஃபீஸர் மாதிரி, ஒரு ரீஜனுக்கே ஒரு ஆஃபீஸர் மாதிரி. ஒரு காலகட்டத்தில் அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு தவறான வேலையை செய்ய சொல்கிறாங்க. அது என்னன்னு ஓப்பனாக சொல்ல முடியாது. தவறான ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க. இவர் மாட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன், அதுவும் ஊழியம் செய்கிற நபர், நான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பல சதிகளை செய்து அவங்க அந்த வேலையிலேருந்து ராஜினாமா பண்ணும்படியாக செய்துட்டாங்க. ஆனால் அந்த அண்ணனை குறித்து பார்க்கும்போது அவர் வருத்தப்படவே இல்லை. கர்த்தர் இன்றைக்கும் அவரை போஷிக்கிறார். இன்றைக்கும் அவங்க சந்ததி ஊழியக்காரர் சந்ததியாக மாற்றி விட்டார். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்காமல் இருக்கிறோன்னா நமக்குள்ளே அந்த ஆண்டவரோட வைராக்கியம் இல்லாதது ஒரு காரணம் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணப்படலை. ஜெபம் இன்னும் ஜெபிக்க வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணலை. ஜெபிக்கிறோம், தினமும் ஜெபிக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறோம், 15 நிமிஷம் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய அளவு என்ன பண்ணப்படலை. இன்னும் ஜெபிக்கப்படாததுனால தான் தேவனுக்காக அங்கே வைராக்கியமாக என்ன பண்ண முடியல, நிற்க வேண்டிய இடங்கள்ல. நான் சொல்கிறேன், உங்களுக்கு யோசிக்கும்படியாக சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் கவர்மெண்ட்லேருந்து. எத்தனை பேர் அதை வாங்க போவீங்க? எத்தனை பேர் சபைக்கு வருவீங்க? வேண்டான்னு. 2000 ரூபாய் ஒரு காரியம் இல்லை, வேலைக்கு வர சொல்கிறாங்க. இன்றைக்கி ஓவர் டைம் பண்ணால் இவ்வளோ காசு கிடைக்கும், இல்லை இந்த காரியத்துக்கு போனால் இன்றைக்கி நான் போனால் தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காக நம்ம சபை என்ன பண்ணிடுறோம்? பல நேரங்களில் தேவ சமூகத்தை என்ன பண்ணிடுறோம்? அலட்சியமாக எண்ணிட்டு தேவ சமூகத்தை 2வது இடத்துல வைத்துட்டு 1வது தன்னோட காரியத்தை வைக்கும்போது அவர்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணப்படாது? தேவனுக்கான வைராக்கியம் காணப்படவே படாது. அவங்க இந்த தமிழில் சொல்லுவாங்களே, வாய் சாவிடால் சொல்லிடலாம், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். பேதுரு அதை தான் சொன்னான். பேதுருவோட வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது, ஆனால் அவனுக்குள்ளே ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபம் இல்லாததுனால தான் அவன் ஆண்டவரை குறித்து என்ன சொல்லிட்டான், இயேசுவை குறித்து. அவன் ஒரு கடைசி ராத்திரியில், ஆண்டவரை உங்களுக்காக நான் உயிரை விட்டுருவேன், உங்களுக்காக உங்களை யாராவது குத்த வந்தாங்கன்னா குத்திடுவேன், வெட்டிடுவேன்னு சொன்னது அதே பேதுரு தான் இயேசுவை சிறைச்சாலையில் கொண்டு போய் வெறுக்கும்போது அவங்க அங்கே ரோமாபுரி ஆட்கள் அவங்கள கேட்கும்போது பேதுரு என்ன சொல்லிட்டான்? எதனால சொன்னான்? பயம். 2வது அவனுக்குள்ள ஜெபம் இல்லாததுனால தான் அந்த வைராக்கியம் என்ன பண்ணப்படலை அவனுக்குள்ள. ஆனால் அதே பேதுரு என்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இறங்கினாரோ, என்றைக்கு அவன் ஜெபிக்கிற மனுஷனாக மாறினானோ, அதனால தான் பிலிப்போட அதிகாரத்துக்கு முன்னாடி சொல்கிறான், பந்தி விசாரிப்பாக, இது எங்களோட வேலை இல்லை, நாங்கள் என்ன பண்ணணும்? வேண்டுதல்லையும் ஜெபத்திலும் வேண்டுதலும் நாங்கள் தரித்து இருக்கணும். இதை நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு ஆட்களை ஏற்படுத்தி செய்யுங்கன்னு சொல்லி தன்னை ஜெபத்திலையும் வேண்டுதல்லையும் ஒதுக்கினபடினால தான் அந்த பேதுருவை வைத்து தான் அவன் நிழல் பட்டு என்ன ஆச்சான்? அந்த பேதுரு தான் ரோமாபுரியில் தேவாலயத்துக்கு போய் நின்று சொல்லுகிறான், நீங்கள் கொலை செய்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்க வந்திருக்கோம். தைரியமாக சொல்ல முடிஞ்சது என்னது? எதனால? அவனுக்குள்ளே இருந்த ஜெப வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற ஜெப வாழ்க்கை தான் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையை தீர்மானிக்கும். நம்ம போய் நியாயாசனத்துக்கு முன்னாடிலாம் நிற்க வேண்டாம், நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்க வேண்டாம். இங்கேயே நம்மளை நியாயம் தீர்க்கிற ஒரு வாழ்க்கை என்னென்னா நம்மளோட ஜெப வாழ்க்கை. நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன், நான் உங்களோட வாழ்க்கையை குறித்து சொல்லிடுவேன். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன், உங்களோட வாழ்க்கையை குறித்து என்னால் சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், வேகமாக கடந்து போகிறேன். அந்த தானியேலோட நண்பர்கள் 3 பேர் அவங்க வைராக்கியமாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு இருந்த உறவு ஒரு காரணம். 2வது அவர்களோட ஜெப வாழ்க்கை.